கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாக கற்றுக் கொடுத்த இரக்கங்களுக்காக நன்றி. கடந்த இரவு முழுதும் பாதுகாத்த ஆண்டவர் ஒரு புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று நம்முடைய பாடத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா சொல்லிடுறேன். முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையின் நம்ம எதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவமே அன்பு தான். அன்பு எப்படிலாம் அன்பு கூறணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். அந்த அன்பு ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார். குடும்பம் என்பது நம்ம இருக்கிற 4 பேர் 5 பேர் 7 பேர் 8 பேர் 10 பேர் இருக்கிற அந்த குடும்பம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஒரே அந்த தகப்பனுக்கு பிள்ளைகளாயிருக்கிற இந்த குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு என்பது மிக மிக முக்கியமானது. அன்பை நம்ம வாழ்க்கையில் காட்ட வேண்டும். ஏனென்றால் அன்பு தான் நிலைத்திருக்கிறது. அன்பை கொண்டுதான் நம்மை மதிப்பீடு செய்கிறார்கள். அன்பு அழியாதது என்று நாம் கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, அன்பு என்பதை நாம் எவ்வாறு காட்ட முடியும் அப்படின்னா, நம்ம நேரத்தை கொடுப்பது தான் அன்பின் உச்சகட்டமாக. அதுதான் நம்முடைய தியாகம். அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம நேரத்தை கொடுக்கறதுல தான் நம்முடைய அன்புடைய சிறந்த ஒரு காரியம் வெளிப்படுகிறது. நம்ம அன்பு கூறுகிறோன்னு சொல்லிட்டு பலவித ஒருவேளை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. அதை விட நம்முடைய நேரத்தை கொடுக்கணும். அந்த நேரத்தை செலவழிக்கிறதுலையும் அந்த ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நேற்று கற்றுக்கொண்டதுடைய அந்த கடைசியில் ஒரு 3 வார்த்தைகள் சொன்னாங்க. The best use of life is love. The best expression of love is time. The best time to love is now. அதாவது வாழ்க்கையின் மிக சிறந்த பயன் அன்பு. அன்பின் மிக சிறந்த வெளிப்பாடு நேரம், காலத்தை கொடுப்பது. அந்த நேசிக்க சிறந்த காலம் இதுவே அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டோம். நாம் மற்றவர்கள் நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய நேரங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் தான் நம்முடைய அன்பு வெளிப்படுகிற. முதலில் நாம் அதை நம்ம இப்போ இருக்கிற இந்த குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டும். குடும்பம்னா நம்ம வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள், அதுலேருந்து நம்ம நேரத்தை கொடுப்பதில் ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நாம் மற்றவர்களை நேசிப்பதற்கு மற்றவர்களோட நேரம் மற்ற உலகத்தில் பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் நேரத்தை கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் கிரேட்டஸ்ட் எனிமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம நேரத்தை நமக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் அன்பு கூற கொடுத்து அந்த குடும்பத்தில் கொடுப்போம். அதன் மூலமாய் சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்படும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டு ஒரே குடும்பத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறார். குடும்பம் என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த தலையாகிய கிறிஸ்துவின் தலையின் கீழ் எல்லாரும் அவயவமாக இருக்கிறோம். அதாவது அகில உலக சபையின் கீழ் நம்ம எல்லாருமே அங்கத்தினராக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு ஸ்தல சபைகளை தந்திருக்கிறார். நம்ம சொல்ல முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அப்போ ஆண்டவர் இயேசுடைய அந்த தலையின் கீழே நான் அவயவமாக இருக்கிறேன், அதனால் நான் எப்படினாலும் இருந்துக்குவேன், எனக்குன்னு ஒரு சபை தேவையில்லை, அந்த சபைக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு தேவையில்லை, அந்த சபைக்குள்ள நான் அங்கத்துவம் வைக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பரிதபிக்கப்பட்ட நிலைமை தான். அனாதைங்கிற லிஸ்ட்டில் தான் இந்த உலகத்தில் பிறந்த பிள்ளை எப்படி உலகத்தில் பிறந்த பிறகு இந்த உலகத்துக்குள்ள ஒரு மனுஷிங்கிற ஒரு முறைக்குள்ளே உள்ள வருது. ஆனால் அது ஒரு குடும்பத்தை சாராதிருந்தால் அந்த பிள்ளைக்கு என்ன பேர்? அந்த பிள்ளைக்கு என்ன பேர்? அனாதை தான். அதான் அதே போல தான் நம்மளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் எல்லாரும் ஒரு ஸ்தல சபைக்குள் நாம் உள்ளடங்கி இருக்காவிட்டால் நாமும் ஒரு ஆவிக்குரிய அனாதைக்குள் காணப்படுகிறோம் என்றுதான் அர்த்தம். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. 2:19 வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் யாரா? இவ்வளோ நாள் அந்நியராக இருந்திருக்கலாம், பரதேசிகளாக இருந்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறாரு.
இனிமே நீங்க யாரு? ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். ஒரே நகரத்தார்னா பல இடங்கள்ல பார்க்கும்போது நீங்க எந்த ஒரு தமிழ்நாட்டு, இப்போ சப்போஸ் வெளியில நம்ம எங்கேயாவது போறோம்னா ஓ தமிழ்நாடா அப்படின்னு சொன்னோடனே ஒரே அந்த ஊர் பாசம் வந்துடுது, ஊர் பாசம் வந்துடுது. இங்க வந்தா சில ஊரை சொன்னா ஒரே ஊர் பாசம் வந்துடுது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரே நகரத்தார்னு இப்படி சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் வருதுன்னா, ஆவிக்குரிய ஒரே நகரத்தாராய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் இன்னைக்கு நம்மை மாற்ற விரும்புகிறார். அதுல ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, இன்றைக்கு தேவன் நம்மை அவருடைய குடும்பத்துக்குள் நம்மை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அகில உலக சபையின் அங்கத்தினராய் நாம் காணப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய இந்த சபைக்குள், நம்மை நாட்டி இருக்கிற ஒரு சபைக்குள் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் நான் இங்க இருப்பேன், ஒரு நாள் அங்க இருப்பேன் அப்படின்னா இல்லை. நம்ம கர்த்தர் எங்க வைக்கிறாரோ, எங்க நம்மளை நாட்டி வைக்கிறாரோ அதே இடத்துல நம்ம நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வீட்டாரா இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறோம், அந்த தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகும், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறோம். வெறுமனையா விசுவாசிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் அந்த ஒரு ஸ்தல சபையில் அங்கம் வகிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் சார்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவமற்ற அந்த ஏதேன் தோட்டத்தில், பாவம் உட்புகுவதற்கு முன்பதாக உள்ள அந்த ஏதேன் தோட்டத்தில் கூட ஆண்டவர் ஆதாமை படைத்து விட்டார். ஆதாமை படைச்சிட்டு என்ன சொல்றாரு? அவர் பார்த்துட்டு சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு தான் சொல்றாரு. அப்போ நம்ம சொல்லக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், இன்னைக்கு நம்ம தனிமையாக இருக்கிறதுக்கு நிறையா நம்மளுக்கு ஏதுக்கள் இருக்குது. ஒரு யூடியூப்பை ஏதாவது ஒரு மெசேஜை போட்டுவிட்டோன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது லைவ் மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஆனால் கர்த்தர் நம்மை இப்படி ஒரு சபைக்குள் அங்கத்தினராய் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினார். மனுஷனாகிய நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் கூட்டாக வாழும்படியாக படைக்கப்பட்டவர்கள், ஐக்கியம் கொள்ளும்படியாக நம்ம வடிவம் பெற்றவர்கள், ஒரு குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். நம்மள ஒருத்தர் கூட நம்ம தனித்து நாம நின்று தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனிமரம் தோப்பு ஆகாது. ஒரே ஒரு மாமரத்தை நான் நட்டு வச்சுட்டு நான் ஒரு தோப்பு வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னா பார்த்து சொல்லுங்க, என்னங்க ஒரே மரத்தை வச்சிருக்கிறீங்க, இதான் தோப்பு. நம்ம தனியாக இருந்துட்டு நான் சொல்ல முடியாது, நான் ஒரு சபைன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தை தான் கர்த்தர் ஒரு சபையாக இன்றைக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த சபையில் அங்கம் வகிக்க வேண்டும். அங்கம் வகிக்கணும்னே இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைக்கிறோன்னா, ஆமாம் நான் ஏலி மேஜி சர்ச்சுங்கிற ஒரு போர்டுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம மனசாட்சியை தொட்டு இன்னைக்கு கேட்கணும், நான் உண்மைக்குமே உள்ள அங்கம் வகித்து இருக்கிறேன் நான் யோசித்து பார்க்கணும். அங்கம்னா என்னது? இன்னைக்கு இந்த கை இந்த சரீரத்தோட அங்கம் வகிச்சிருக்குதுன்னா, இந்த கை இந்த தலை எப்படி சொல்லுதோ அதை என்ன பண்ணுது? கேட்டு கையை மூவ் பண்ணுது. இன்னைக்கு கிறிஸ்துவாகிய தலை, சபைக்கு தலைவியாக போதகர், அவர் அநேக ஊழியங்களை குறித்து சொல்லுகிறார், சபையின் திட்டங்களை சொல்லுகிறார். அதற்கெல்லாம் நம்ம ஒத்துசைந்து போகிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா இந்த ஒருவேளை நம்மளை ஆண்டவர் கையா வச்சிருக்கலாம், கண்ணா வச்சிருக்கிறோம், காலா வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம அதனுடைய பணியை நாம் நிறைவேற்றாம தான் இருப்போம். சிலருடைய கை சிலர் ஒர்க் ஆகாது, கால் ஒர்க் ஆகாது, அது பாட்டுக்கு அது அதை எடுத்து வைக்கிறது மாதிரி இருக்கும். காலை தூக்கி வைக்கிற சில பலவீனங்கள் வரும்போது தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை அப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு நாம் காணப்படக்கூடாது. அங்கம் வகிக்கிற நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்கக்கூடாது, பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. நம்மலாம் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அதை ஒத்துக்கொள்றீங்களா? நம்ம எப்படி இருக்கணும்? பங்காளர்களாக காணப்படணும், பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்களேன், பங்காளர்களாய் நாம் காணப்படுவோம். சொல்லுங்களேன், பங்காளர்களாய் காணப்படுவோம். ஆமேன். சரி, இன்னும் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவத்தில் இருக்கிறோன்னா கர்த்தர் இன்னும் அவருடைய சபைக்குள் நம்மை பங்காளர்களாய் மாற்றுவாராக.
நம்ம வந்து தனிமையாக இருந்து ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு சபைக்குள் நம்ம காணப்பட வேண்டும் என்று தான் நம்மை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் நம்ம வேதத்தில் நிறைய வசனம் வாசிக்கிறோம். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:12 வாசிக்கிறோம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நம்முடைய சரீரம் எல்லாம் என்னது? ஒன்றாக இருக்குது. இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது, நான் வந்து என்னுடைய கிட்னியை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் தானே. இன்னைக்கு வந்து அது கண்டிப்பாக வெளியில் ஷோ ஆஃப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உள்ள வீட்டில் வச்சுட்டு வரல. எல்லாமே நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்குரியதெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. அதே போல் கிறிஸ்துவின் சபைக்குள் நாம் காணப்படும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருமே அதில் மிக முக்கியமானவர்களாய் காணப்படுகிறோம். அது வந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் மிக முக்கியமானதாகவே காணப்படுகிறது. எல்லா நிலைமைகளுக்கும், எல்லா முன்னேற்றங்களுக்கும், எல்லா அந்த மூவ் பண்ணுற ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு ஸ்டெப் போகிறதுக்குமே அங்கத்தினராக இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய செயல்பாடும் மிக 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 முக்கியமானதாக காணப்படுகிறது. நம்ம சொல்லக்கூடாது, ஆமாம் என்னை கொண்டு என்ன பிரயோஜனம், நான் வந்து ஜப ஊழியம் தானே செய்கிறேன், அவங்க போய் முன்னாடி நின்று செய்யட்டும். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி வந்து சில கண்ணுக்கு தெரியாத சில ஆர்கன்ஸும் நம்மளுக்கு வந்து மிக முக்கியமாய் தேவைப்படுகிறதோ, அதுபோல் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக இந்த சபைக்கு தேவையானதவே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் எல்லா சூழ்நிலைகளிலையும் நாம் சபையோடு ஒன்றாக நிற்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 2:21 வாசிக்கிறோம். எபேசியர் 2:21, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, நம்ம எல்லாரும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோமா? இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரு கல் இங்க ஒரு கல் அங்க, அப்படி இல்லை. அப்படின்னா பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. பைசா கோபுரத்தை வந்து சாஞ்ச கோபுரம் கட்டியிருக்காங்கன்னா அது ஏதோ ஒரு டெக்னாலஜியில் கட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் நம்மை வந்து எப்படி கட்டி கொண்டிருக்கிறார்? இசைவாய் கட்டி கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு வீட்டை கட்ட போகிற கொத்தனாருக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து கல் எப்படி வைக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு கல்லும் அச்சு பெறலாமல் வச்சு என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒருவர் மேல் ஒருவரை கட்டி கொண்டிருக்கிறார் என்றால் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்க விரும்புகிறார். நம்ம சொல்ல முடியாது இதுக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லை போல தான் அந்த கல் இல்லை என்றாலும், ஆனால் அவைகளெல்லாம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது? ஒன்றாகவே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் சபைக்குள்ளாய் இருக்கிற நம்மையும் தேவன் எப்படி இணைக்கிறாரா? இசைவாய் இணைக்கிறார். எபேசியர் 2:22 வாசிக்கிறோம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏதோ நம்ம இந்த சபைக்கு வர்றது, இந்த சபையில் ஒரு அங்கம் வகிக்கிறதுக்காக மட்டுமல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவதற்கு ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறோம் 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தினால் இங்கே கூடியிருக்கும் பொழுது அவர் இருக்கிறாருங்கன்னா இந்த கட்டிடத்துக்குள்ள நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல, நம்முடைய மத்தியில் நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலமாக நம்ம காணப்படுகிறோம். எபேசியர் 3:3 வாசிக்கிறோம், அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா கிறிஸ்துவுக்குள் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம், ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தைகள் நிச்சயமா வேற மாதிரி தான் இருக்கும். சிலர் ஒரு வசனத்தை வந்து நான் சொல்லிட்டு இருக்கும் போது கூட இது எப்படி நான் வந்து இதில் போய் பங்கெடுக்க முடியுமா, இதை போய் நான் செய்ய முடியுமா, இப்படிப்பட்ட காயங்கள்லாம் பட்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட சோதனைகள் இருந்திருக்கு, வேதனைகள் இருக்குது, இது எதுக்கு நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி விரும்புகிறார்னா, நம்ம என்ன தான் நினைச்சாலும் நம்ம எல்லாரும் யாரோட தலை கீழே இருக்கிறோம்? கிறிஸ்துவாகிய தலை கீழே இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவாகிய தலைக்குள் கீழே இருக்கிற நம்ம சரியான வளர்ச்சிக்குள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விரலாக இருக்கலாம், இந்த விரல் எப்படி வளரணுமோ அதுக்கு தக்கன வளரணும். வளரலைன்னா இந்த சரீரத்தையே பார்க்கும்போது
கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். அப்படி தானே பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த சரீர வளர்ச்சிக்கு குறை உண்டாக்கும்படியாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்படக்கூடாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் காணப்படுகிறோம். எபேசியர் 4:16 இருக்குது, நம்ம இந்த சரீரம் முழுவதுமே இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இந்த சபையில் வைத்து அவர் இசைவாய் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சபையில் வந்து நம்ம இந்த உலகத்தில் மட்டும் கட்டி எழுப்பப்பட்டவர்களாக அல்ல, நம்ம எல்லாரும் ஒன்று வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:17 அவருடைய எக்கால சத்தம் கேட்கும்போது நாம் எல்லாரும் என்ன பண்ணப்படும்? மறுரூபமாக்கப்படுகிற சபைக்குள் நாம் காணப்படும் பொழுது, அந்த கிறிஸ்துவின் சபையாய் நாம் சரீரமாய் காணப்படும் பொழுது, நம்ம எல்லாருமே என்ன பண்ண போகிறோம்? ஒன்றாக நாம் மத்திய ஆகாயத்தில் போகிறோம். சரி, அந்த கிறிஸ்துவுடான அந்த ஐக்கியம் ஒரு தனிப்பட்ட காரியமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. எனக்கும் அவருக்கும் நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் வந்தேனா, கடைசியில் உட்காந்தேனா, ஆமேன் போடும்பொழுது எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பி போனேனா, இல்லை. அது ஒருவேளை உங்களுடைய பழைய சில காயங்கள்னால, சில ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல்னால, அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட சில காரியங்கள்னால நீங்கள் இன்னைக்கு ஒட்டாமல் அப்படி ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அதை எதிர்பார்க்கல. நம்ம எல்லாரும் இசைவாய் இணைந்து கட்டப்பட வேண்டும் என்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி என்னென்னா, முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு டீ டைம் இருக்குது. முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் ஒரு டீ இருக்குது. கண்டிப்பாக அங்கேயும் வைக்க சொல்லியிருக்கேன், இங்கேயும் வைக்க சொல்லியிருக்கேன். டீயை வந்து அந்த ஒரு சின்ன டீயாக இருந்தாலும் அந்த டீயை குடித்து முடிக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி யாருமே பழக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஒருத்தர் பழகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரம் சில புதிய முகங்கள் சகோதரர்களுக்கு இருக்கலாம். எல்லாரும் அந்த ஒரு டீயை மெதுவாக குடித்து, தயவு செய்து நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு விசாலமான இடத்த கொடுத்துருக்கிறாரு. நல்லா அந்த விசாலமான இடத்துல போய் இந்த டீயை குடித்து தயவு செய்து ஒருத்தருக்கொருத்தர் இன்னைக்கு பேசி அறிமுகமாகி செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை ஒரு சபைக்குள்ள வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவருக்காக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். நாம் எல்லாருமே நம்ம வந்து இசைவாய் அந்த சரீரத்தில் ஒரு வளர்ச்சியை உண்டாக்க வேண்டும். இப்போ நான் வந்து ஒதுங்கி போகிறதுனால என்ன தெரியுமா நடக்குது? நான் இப்போ ஒரு கையா இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒதுங்கி நிற்கிறதுனால இந்த கை சரியான வளர்ச்சி இல்லை. அப்போ அந்த சரீரத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கை மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இன்னைக்கு எண்ணெயால் நம்ம முடிவு பண்ண, ஆண்டவரே எண்ணெயால் உம்முடைய சரீரத்துக்கு ஒரு அது என்ன வரக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது, ஒரு குறைவு வரக்கூடாது. பார்க்கும்போது அதை வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் வளர்ச்சிக்கு சரியாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ரோமர் 12:5 வாசிக்கிறோம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். ஆண்டவரை பின்பற்றுதல் என்கிறது வெறும் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நாம் ஒருவருக்கொருவர் சொந்தமாவதிலும் அடங்கி இருக்கிறது. நம்ம ஒருவருக்கு, அதாவது சபை அப்படிங்கிறது ஒரு கட்டடம் அல்ல. சபைங்கிறது கிறிஸ்துவின் சரீரம். சபைங்கிறது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அது வந்து ஒரு உயிர் ஜீவி, ஆர்கானிசம். இந்த சபை அப்படிங்கிறது, அப்போ ஒரு சபைங்கிறது இந்த கட்டிடம் அல்ல, ஒரு கிறிஸ்துவின் சரீரம் என்று நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால், கிறிஸ்துவின் சரீரம் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைய வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீர அவயவங்கள் வந்து அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம இப்போ இந்த சரீரத்தின் அவயவம் இந்த கையானது சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இதுக்கு இன்னைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இல்லைன்னா அதை தூக்கி போட்டு அதை என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. அதே போல் இன்றைக்கு நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும்
அவருடைய தலையின் கீழ் உள்ள அந்த சபையில் நாம் சரியான ஐக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் நாமும் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பற்றவர்களாக மாறிவிடுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் திட்டவட்டமான குறிப்பிட்ட சில வேலைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வேலைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். வேலைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு தர்ற வேலையை மனப்பூர்வமா செய்ய நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். கை சொல்லக்கூடாது, இங்க பாரு எனக்கு இன்னைக்கு முடியாது, கால் நான் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு நீ செய், அல்லது வாய் நீ கை செய்ய வேண்டிய வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கக்கூடாது. அதோடைய வேலையை அது செய்ய வேண்டும். அது போல கர்த்தர் இந்த சபையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பணிகளை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர் கிருபையினால கர்த்தர் நம்முடைய சபையில ஒரு ஓப்பன் டோரை வச்சிருக்கிறார். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க இந்த வேலையை செய்யக்கூடாது, இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது, அந்த ஊழியத்தை கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு என்ன நோக்கத்தோடு இந்த சபைக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்தோடு தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 4-5 வசனங்கள்ல வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் அவருடைய சபையில இணைந்திருந்து அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய குடும்பத்தில் நம்ம அங்கமாக்கும் போது அதை ஒரு அர்த்தமற்றதாக, அதை உதாசீனப்படுத்துறதாக காணப்படக்கூடாது. அதான் சொன்னேன், இந்த சபை இதோட முடிந்து போகிறது அல்ல. ஒருவேளை இந்த சரீரமானது இந்த உலகத்தோட முடிந்து போகும். ஆனால் சபை அப்படிங்கிறது, இந்த கட்டடத்தை சொல்லலை, கிறிஸ்துவின் தலையின் கீழ் இருக்கிற அந்த சபை அப்படிங்கிறது நித்தியமாக வாழ போகிறது. ஹல்லேலூயா. சபைங்கிறது அவருடைய மனவாட்டியா இருக்கிறது. அந்த மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மணவாட்டியானது ஒரு நாள்ல அவருக்காக எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்படி என்றால் நாம் இந்த சபைக்குள் காணப்படும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே நாம் கிறிஸ்துவின் சபைக்குள் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த சபையை ஒதுக்கி வைக்கும் போது அல்லது இழிவாக பேசும் பொழுது, சபையை குறித்து நாம் தரக்குறைவாக பேசும்போது, ஒருவரை ஒருவர் சரியாக நாம் அன்பு பாராட்டாத பொழுது நம்ம யாரை பகைத்துக் கொள்றோம்? இயேசுவை பகைக்கிறோம். ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்ப கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதர சகோதரிகளாக நாம் எல்லாரும் காணப்படும் பொழுது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நம்முடைய இந்த ஸ்தல சபையின் ஐக்கியம் மிக மிக அவசியமா இருக்கிறது. இந்த சபையில் அங்கமாவது, இதில் நம்ம ஒரு பொறுப்போடு இருப்பது அப்படிங்கிறது மிக மிக தேவையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. நாம் எல்லாரும் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வீட்டுக்கு நாம் எல்லாரும் சொந்தக்காரராக இருக்கிறோம். நாம் அதாவது சபை என்ற ஒரு குடும்பம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் சரீரம் இல்லாத ஒரு அவயவம் போன்றது. ஒரு ஆடு தனியாக இருந்தது, அது மந்தையில் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பாதுகாப்பு உண்டா? பாதுகாப்பு கிடையாது. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆடு தனியாக டெய்லி சுற்றிக்கிட்டே வருது, போடுறா மட்டன் குழம்புக்கு, மட்டன் பிரியாணி போடுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை ரெடி பண்ணி விட்டுருவாங்க. அப்போது தனியாக இருக்கிற மந்தையில் இல்லாத ஆட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, அது ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது தான் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பராமரிக்கப்படுகிற ஒரு குழந்தையாக அது காணப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற சில கல்ச்சர் சில கலாச்சாரங்கள் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் சபையோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் தனியாக விடப்படுகிறது. ஒரு சபைக்குள்ள ஒருவேளை நம்ம வந்துட்டு போவோம், ஆராதிப்போம். ஆனால் அநேகர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? நிறைய பேர் ஆன்லைன் கிறிஸ்டியன்ஸாக காணப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படினாலும் கடைசியாக நம்மளை யாராவது ஒருத்தவங்க முடிச்சு வைப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால ஒரு சபையோடு ஐக்கியம் இல்லாதவர்களாக, அவங்களுக்கும் சபைக்கும் ஊழியர்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டுறவும் இல்லாதபடி அவங்க காணப்படுகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சுதந்திர தனி மனிதத்துவ கலாச்சாரம் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய அனாதைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு சபையில் வைத்து ஒரு நல்ல கிறிஸ்தவராக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன் நம்மளுக்கு அதாவது சபை குடும்பம் ஏன் நம்மளுக்கு அவசியம் அப்படின்னா, சபை குடும்பம் நம்மளை உண்மை விசுவாசி என்று அடையாளம் காட்டுகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒரு சபைக்கு நம்ம இருக்கும்போது தான் உண்மையான விசுவாசிகள் என்று நம்மை அடையாளம் காட்ட முடியும். யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீங்க. சபைக்குள்ள வரும்பொழுதுதான் தெரியும். இப்போ இந்த டீ டைம்ல பேசும்போது தெரியும்,
நம்ம எப்படி பேசிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அது பேச்சு வந்து அன்பான பேச்சா இருக்கணும், சில நேரம் அது வம்பான பேச்சா மாறிடக்கூடாது. ஏன்னா அந்த சரீரத்துக்குள்ள காணப்படும் பொழுது சில அந்த சீஷன்கிற அந்த சுபாவத்தை வந்து சில நம்மளால வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா வெவ்வேறு பின்னணிகள்ல இருக்கிறோம், வெவ்வேறு நம் சூழ்நிலைகளால தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய வெளிப்பாடு வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் ஆவியினால் ஒன்றாக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, ஏன் குடும்பம் அவசியம், சபை அவசியம் அப்படின்னா, சுயத்தை மையமாக கொண்ட தனிமையிலிருந்து ஒரு சபை குடும்பம் நம்மை வெளியேற்றுகிறது. ஒரு தனிமை உணர்வுலேருந்து கொரோனா டைம்ல பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது நம்மளுக்கெல்லாம். நாங்கள்லாம் வந்து ஆண்டுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள இருக்கிறதுக்கு ஆண்டு, ஏன்னா எப்படினாலும் மீடியாவில் உள்ளவங்க இருப்பாங்க, ஆராதனை நடத்த வர்றவங்க இருப்பாங்க, ஆனால் ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப் இருந்தது. ஆனால் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தனிமையிலே அடைப்பட்டிருந்தீங்க. யூடியூப்பில் மட்டும்தான் ஆராதிக்க முடிஞ்சது. எப்படி வாழ்க்கை இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சிலர் விரும்பி இப்பொழுது வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை தனிமைப்படுத்தியே வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தனிமையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு இந்த சபைங்கிற ஒரு அமைப்பு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. சரீரத்தில் உள்ள ஒரு அவயவம் பாடுபட்டால் என்ன பண்ணணுமா, அடுத்த அவயவம் பாடப்படணும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு சரீரத்தில் அவயவம் பாடுபட்டால் அது பாடுபடும், ஒரு சரீரத்தில் அவயவம் கனம் பெற்றால் அது அடுத்ததும் அது வந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றது. இப்போ ஒரு ஷீல்டு கொடுக்கறதுக்கு உங்கள் பேரை வாசிக்கிறாங்க, ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு உங்கள் பேரை வாசிக்கும் பொழுது வரீங்க, பேர் சொல்கிற பேர் கேட்குது. அந்த பேர் கேட்ட உடனே என்ன நினைக்கிறீங்க, மைண்டு சொல்லுது உன் பேர் தான் சொல்கிறாங்க. உடனே காலு சொல்லுது, இங்கே பாரு, உனக்கு காதுக்கு தானே கேட்டது, நான் எதுக்கு போய் வாங்கணும், கை தானே போய் நீ வாங்க போகிற, நான் எதுக்கு காலை தூக்கி வைக்கணும் அப்படின்னு கால் சொல்லுமா? இல்லை. எல்லாமே கால் நடக்கிற நடையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கண்ணு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும், நிமிந்து நடக்கிற நடையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கை வாங்குறதுல ஒரு சந்தோஷம், எல்லாமே முழு சரீரமே சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறது. அதுபோல் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் நாம் காணப்படும் பொழுது ஒரு அவயவம் கஷ்டப்பட்டுனா, ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த துன்பத்தை நம்முடைய இருதயம், அதுவும் நம்ம இருதயம் அதை ஃபீல் பண்ணணும். ஒருத்தவங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் நடக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து நம்மளும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல மனப்பான்மையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நம்மளுக்கு யோவான் 3:16 தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பை அந்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 3:16 வாசித்து பாருங்க. 1 யோவான் 3:16 நம்மளுக்கு வந்து இவ்வளோ தெளிவாக நம்மளால சொல்ல முடியாது. ஏனென்றால் 3:16 வந்து நம்ம மேல இருக்கிற அன்பு தெரியுது. இந்த 1 யோவான் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3:16 அன்பு இனதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள். அதில் வந்து தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பினால கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட்டது இருக்குது. இந்த வசனத்தில் என்ன இருக்கு, நம்ம வந்து சகோதரருக்காக முடியுமா, ஆளை விட்டா ஓடிடுவோம். என்னது வந்தது தலைப்பாவோட போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு ஓடியே போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் வசனம் 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நம்ம எல்லாரும் சகோதரருக்காக ஜீவனை கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த குடும்பமாக நேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன் நமக்கு சபையாகிய ஒரு குடும்பம் தேவை என்றால், நம்முடைய ஆவிக்குரிய இந்த தசையை வலுவாக்க உதவி செய்கிறது. அதாவது டெவலப் ஸ்பிரிச்சுவல் மசில், இந்த ஆவிக்குரிய உறுதியான தசையை கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவையும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடி. இந்த வசனத்தை வந்து தயவுசெய்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் திரும்ப அதை வாசித்து பாருங்க. அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு சரீர வளர்ச்சி உண்டாக்குறது. இன்னைக்கு சரீரம் சரியாய் வளர்வதற்கு இந்த சபையானது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. இந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்கு நம்ம தேவை. அடுத்தது ஏன் நம்மளை ஆண்டவர் சபைக்குள்ள வைக்கிறாருன்னா, இந்த சரீரத்துக்கு நம்ம வேணும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ என்ன கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால்
கிறிஸ்துவுக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம் தேவையாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். கர்த்தர் அதற்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு. கிஃப்ட் கொடுக்காம யாருமே இல்லை. ஆண்டவர் நம்மளுக்குரிய தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கார். ஏனென்றால் நாம் சபையின் பக்தி விருத்திக்காக அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நான் வருவேன் சும்மா ஜெபம் பண்ணிட்டு போவேன் இல்லை. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் பணியில நம்மளுடைய ஷேர் இருக்கணும், நம்மளுடைய பங்கு இருக்கணும். நம்மளுடைய பங்கு இருக்க வேண்டும் என்றுதான் நம்மை இந்த சபைக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன் அந்த நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபைகளை வைத்திருக்கிறார். அவைகளை நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் நம்ம நற்கிரியைகளை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் தருகிற வாய்ப்புகளை சபையில் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் அவருக்காக பயன்படுவோம். அடுத்தது, ஏன் கர்த்தர் நம்மை சபைக்குள் வைத்திருக்கிறார் என்றால், நான் பின்மாற்றம் அடையாத படிக்கு நம்முடைய இந்த சபையாகிய குடும்பம் நம்மை பாதுகாக்கும். நாம் தவறி போகும்பொழுது ஒருவர் கடிந்து கொள்ளுகிறோம், ஒருவர் திருத்திக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உள்ள வரும்பொழுது கர்த்தர் நமக்கு தருகிறார். எபிரேயர் 3:13 வாசிக்கிறோம். நம்ம ஒருவர் தினந்தோறும் என்ன பண்ணணுமா? நம்ம அந்த வார்த்தைகளை கூறி உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 19-20 வசனத்தில் வாசிக்கிறோம். யாராவது ஒருத்தவங்க சத்தியத்தை விட்டு விலகி போறவங்களா இருந்தால் அவங்கள கண்டுபிடிச்சு என்ன பண்ணணுமா? அவங்களுக்கு புத்தி சொல்லணும். நம்ம சபைக்குள்ள இருக்கும்போது நம்முடைய பின்மாற்றமானது தடுக்கப்படுகிறது. நம்முடைய சபைக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் இந்த சபையில் அனுதினம் விழித்திருந்து நமக்காக ஜெபிக்கிறார்கள். எல்லாமே இந்த சபையில் தான் கர்த்தர் ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் சரியான சபையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த சபையில் வைத்து அவர் நம்மை இன்னும் வளரச் செய்வாராக. இந்த உலகத்தை நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த அகில உலகத்தின் அங்கமாய் மாறிவிடுகிறோம். அப்படி அங்கமாய் மாறி இருந்தாலும் ஒரு சபை வெளிப்பாடு அவசியம். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய அர்ப்பணிப்பு அதுக்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் சபைக்குள் இருக்கிறோம் அப்படிங்கிறது இது ஈஸி கிடையாது. அதில் பல மோதல்கள் வரும், பல வித்தியாசமான கருத்துக்கள் வரும், ஒருத்தரோட ஒருத்தர் பழகும்போது சில நேரம் கோபதாபங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம சகித்து ஒருவரையொருவர் மன்னித்து போகிறதுக்கு நம்மளுக்கு அர்ப்பணிப்பு தேவை. அதாவது ஆராதனைக்கு வர்றவங்க வாசிக்கிறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஆராதனைக்கு வர்றவங்க சும்மா ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்து, நீங்கள் யாருமே அப்படி ஓரத்தில் இருக்கல, எல்லாருமே ரொம்ப ஆண்டவருக்காக பயன்படும்படியாக இருக்கிறீங்க. சரி, ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஓரத்திலிருந்து நடப்பவற்றை கவனிப்பார்கள். அங்கத்தினரோ ஊழியத்தில் ஈடுபாடு கொள்ளுகிறார்கள். சும்மா வந்து போகிறவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பார்கள். அங்கத்தினரோ தங்களையே கொடுப்பார்கள். சும்மா வந்து போகிறவர்கள் பொறுப்புகள் எதுவும் எடுத்துக்கொள்ளாது சபையின் பயன்களை மட்டும் அனுபவிக்க விரும்புவார்கள். இதை எதுக்கு ஒப்பிட்டு இந்த பாஸ்டர் ரிக் வாரன் எழுதுறார் அப்படின்னா, ஒரு திருமண ஒப்பந்தத்துக்குள் அவங்க வராமல், திருமணத்தில் அவங்க ஒப்பந்தத்துக்குள் வராமல், இப்போ இந்த காலத்தில் சொல்கிறாங்களே லிவிங் டுகெதர், நான் இஷ்டப்பட்டா இருப்பேன், இல்லைன்னா உன் வழியை பார்த்து நிற்போ அப்படிங்கிற வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை அவருடைய சரீரத்தின் கீழே ஒரு ஒப்பந்தத்துக்குள் நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதிகால சபையில் வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 42வது வசனம், அதில் வாசிக்கிறோம், அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அப்பம் பிட்கதிலும் அந்யோன்யத்திலும் என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியமுள்ள சபையில் நாம் நிலைத்திருப்போம். குறைகள் இருக்கும் என்றால் அவைகளுக்காக நாம் ஜெபிப்போம், அவைகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். நம்மை சரியாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வோம், ஒருவருக்கொருவர் கடிந்து கொள்வோம், ஒருவருக்கொருவர் நற்சீர் பொருந்த பண்ணுவோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த சபையாகி அவருடைய சரீரத்தை என்னுமாக வளர பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை வழி நடத்துகிற ஊழியர்களுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை அங்கம் வைத்திருக்கிற இந்த சபையில் நாம் நிலைத்திருந்து தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாகவும் அவருடைய மனவாட்டியாக நாம் எல்லாரும் ஆயத்தமாகவும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் தந்திருக்கிற நல்ல சபைக்காக எத்தனை பேர் மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஹல்லேலூயா. உங்களுடைய வாய்களை திறந்து ஹல்லேலூயா. கர்த்தர்
உங்களுக்கு தந்திருக்கிற இந்த சபை கர்த்தரால் நியமிக்கப்பட்ட உங்களுக்குரிய இடமாக நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இதை சொல்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் எங்களை இன்றைக்கு வைத்திருக்கிற இந்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நீர் வைத்திருக்கிற இந்த நல்ல அங்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னை ஆண்டவரே இந்த நாட்களில் உமக்காக கூட்டி எழுப்பும்படியாக வைத்திருக்கிற இந்த நல்ல ஒரு இடத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் உங்களை இந்த சபைக்குள் வைத்திருக்கிறார் என்றால் அவர் தலையின் கீழ் நாம் எல்லாரும் இருக்கிறோம். நாம் எல்லாரும் அவருடைய தலையின் கீழ் இருக்கிறோம். ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வேலையை சரியாய் செய்ய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. சரியாய் அது இணைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் அந்த நரம்புகள்ல இருந்து தசைகள் இருந்து உண்டாகிற அந்த சத்துக்களின் மூலமாக சரீரமானது சரியாக வளர்ச்சி அடையும். ஆண்டவரே, நாங்கள் சரியாக எப்பொழுதும் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உம்முடைய சரீரத்துக்கு ஒரு நாளும் பங்கம் வைக்க கூடாது ஆண்டவரே. அது சரியாய் கூட்டி கட்டப்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், அப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சபையாகிய சரீரத்துக்குள் இருக்கிற ஆண்டவரே இருக்கிற நான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்குள் இசைவாய் கட்டப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருவர் அதிகமாய் நேசிக்க வேண்டும் அப்பா. தன்னலமற்ற அன்பு காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை உம்மை நேசிக்கிறதை போல ஆண்டவர் உம்மையில் அன்பு கூறுவதை போல நாங்கள் ஒருவர் நேசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுக்குள் இன்னும் நல்ல ஃபெலோஷிப் பெருகட்டும் ஐயா. நீர் வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தின் அன்பு இன்னும் பெருகட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த அன்பு எங்களுக்குள் ஊற்றப்படட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை இன்னும் மேன்மேலும் வளர்வதற்கு நாங்கள் எல்லாரும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பங்கை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலனை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கிருபை நடத்துவதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.